ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த சுயசார்பு அல்லது தனித்து வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை. மாயையா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு கணம் உற்று நோக்குனா, தனித்து வாழ்தல் அப்படிங்கிற ஒண்ணு இயற்கையிலேயே கிடையாதுங்கிறது புரியும். மனிதனோட வாழ்க்கை முழுவதுமா ஒரு சார்பு வாழ்க்கை தான். அதாவது இன்டர்டிபெண்டன்ட் லைஃப். ஓகே, நாம எல்லாரையும் சார்ந்து தான் இருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா, இது வெறும் மேலோட்டமா பார்க்காம சற்று ஆழமா நுண்ணளவுல, அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல சிந்திச்சு பார்ப்போம். சரி, பாப்போம். நம்ம காலையில சுவாசிக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்குவோம். அந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மரங்கள்ல இருந்து காடுகள்ல இருந்து வருதுன்னு படிச்சிருக்கேன். அது பாதி உண்மைதான். ஆனா பெரும்பான்மையான ஆக்சிஜன் கடல்ல இருக்கிற பைட்டோபிளாங்க்டன் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் மூலமா வருது. அட, அப்படியா? ஆமா, கோடிக்கணக்கான அந்த நுண்ணுயிரிகள் ஒன்றிணைஞ்சு சூரிய ஒளிய உள்வாங்கி வெளிவிடுற மூச்சு காற்று தான் உங்க நுரையீரலையே நிரப்புது. வாவ், இது ஆச்சரியமா இருக்கே. இப்ப சொல்லுங்க, நீங்க தனித்து வாழுறீங்கன்னா உங்களுக்கும் அந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற நுண்ணுயிரிக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லையே. அது பாட்டுக்கு அங்க இருக்கு, நான் பாட்டுக்கு இங்க இருக்கேன். ஆனா அது இல்லாம நீங்க உயிர் வாழ முடியாதே.